ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? குரு பெயர்ச்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்மளுடைய காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகம் எனும் பிரளய ராசியில் குரு பயிற்சி ஆகிறார். ஏன்னா இந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா இந்த பராப வருடத்தில் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் அதிசாரத்தில் அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இருப்பார், ஒரு 3 மாத காலம். இப்படி இந்த வருடமே 3 ராசிகளில் பயணிப்பதனால நிறைய மாற்றங்கள், எதிர்பாராத மாற்றங்கள்லாம் நிகழும். அப்படியாப்பட்ட இந்த சிறப்பான குரு பெயர்ச்சி, குறிஞ்சிப்பூ எப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்குமோ அதே போல கடகத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாவது உச்சநிலை. அவருக்கு ரொம்ப பிடித்தமான வீடம், பிடிச்சமான இடத்துல நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அந்த மாதிரி அவர் கடகத்தில் உச்ச பலம் பெற்று அவர் சிறப்பான பலன்களை 12 ராசிக்கும் அளிக்கவிருக்கிறார். இப்பேற்பட்ட குரு பெயர்ச்சி எப்பமா நடக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 2 பஞ்சாங்கங்களை பின்பற்றோம். கோயில் ஆகம விதிகளின்படி கோயில்களில் குரு பெயர்ச்சி எப்போ கொண்டாடப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுறாங்க. இப்போ வாக்கியப்படி குரு பெயர்ச்சி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 11:07 பெயர்ச்சி ஆகிறார். அப்போ திருக்கணிதம் நம்ம வாழ்வியல் முறைக்கு பார்க்குறோம். திருக்கணித முறைப்படி அது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 1/6/2026 அன்று நள்ளிரவு உங்களுக்கு 1:50 அவர் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இப்போ நடுவில் அவர் வக்ரகதிகளை போவார், அப்புறம் அதிசாரம் ஆவார். இதையெல்லாம் ஒட்டி இந்த 12 ராசிக்கு எப்படி பலன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை தவிர்த்து இந்த உலகளாவிய அளவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், குரு பகவான் வராரே அப்படின்னு ஆவலாக காத்து கொண்டு பொது பலன்களாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிம்மத்தில் நம்மளுக்கு கேது, கும்பத்தில் ராகு, கேந்திரத்தில் சூரியன் வரும்போதெல்லாம் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் அரசியலில் பயங்கரமான மாற்றங்கள், ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்லாம் நம்ம இப்போலாம் சீரியல்லாம் விட்டுட்டோம். இப்போ நியூஸ் சேனல் தான் அதிகப்படியாக மக்களால் டே டு டே லைஃப்பில் பார்க்கப்படுது. ஏன்னா இளைஞர்கள்லாம் அரசியலில் ஆர்வம் காட்டுற அளவுக்கு அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள், திறப்பங்கள் உலகளாவிய அளவில். இப்போ ட்ரம்ப் போய் ஈரான் கிட்ட போடுறாரு பார்த்தீங்களா, புகை, அதாவது போர் மேகங்கள் சொல்லலாம். அதாவது புகைச்சிக்கிட்டே இருந்தது இந்த போர், எப்போ வரும் செய்யணும் எதிர்பாராத நேரத்தில் இந்த போர் மேகங்கள், அதாவது ஈகோ தான், நான் என்றது, நீ பெரியவனா நான் பெரியவனா, இதெல்லாம் தலை தூக்கும். ஏன்னா குரு நம்ம சனியையும் பார்ப்பார். அப்போ இந்த காலகட்டம் நம்மளுக்கு தொழிலில் நிறைய மாற்றங்கள், தொழிலில் நிறைய பேருக்கு வேலை போகிறது. ஏன்னா சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலாளர்கள் முதலாளிகளுக்கு இடையே போர் நடைபெறுவது, அவங்களுக்கு போராட்டம் நடைபெறுவது. ஏன்னா மகரத்துக்கு அடுத்து வரக்கூடிய டிரான்சிட் டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு மகரத்துக்கு வந்துடுவார், கேதுவும் பிரளய ராசியில் அமைஞ்சிரும். அப்போ நிறைய இயற்கை சீற்றங்கள், எப்போ மழை பெய்யும், எப்போ பூகமாகும், எப்போ பிளக்கும், அதே போல் எரிமலை வெடிக்கும், அதே போல் விபத்துக்கள், வாகன விபத்து, ட்ரெயின் விபத்து, அதே போல் நெருப்பு, தீயால் ஆபத்து, எல்லா வகையிலையுமே பெண் குழந்தைகளை பாதுகாப்பது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக காணப்படும். நம்ம பெண்கள் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக களமிறங்கி நல்ல லைம்லைட் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லா துறையிலையும் சிறப்பாக கால் ஊன்றுவாங்க. நல்ல ஒரு செலிபிரிட்டிஸு, பெரிய அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், இவங்க வாழ்க்கையெல்லாம் நிறைய பாதுகாத்துக்கணும். அவங்களுடைய ஆயுளுக்கும் சரி, அவங்களுடைய கேரக்டர், அவங்களுக்கு ஒரு அவசொல்ல இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பயங்கரவாதம், அதே போல் நம்மளுக்கு நாட்டை சீரழிக்கக்கூடிய நிறைய நம்ம பயங்கரவாத, இது வெடிகுண்டு கலாச்சாரங்கள், போதை பொருள், இதுக்கு மாற்ற தடுப்புகளும் வரும். அதே போல் புது புது வியாதிகளுக்கு மருந்தும் கண்டுபிடிப்பாங்க, புது புது வியாதிகள் உருவாகும். அதற்கேற்ற மாதிரி பாருங்க, இப்போ ஹண்டா வைரஸ்னு ஒரு வைரஸ் உருவாகி அர்ஜென்டினா உட்பட 23 நாடுகளில் இந்த நோய் பரகுது. இது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் எப்படி வருதுன்னா எலியுடைய நம்ம எச்சத்தாலையும் சிறுநீர், மலம், அப்புறம் அது உமிழ்நீரால் வருதுன்னு வேற சொல்கிறாங்க. இது 6 ஆண்டுகள் உடல்லே தங்கியிருக்கோம். ரொம்ப நெருங்கி அவங்க கூட யாரெல்லாம் பழகிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியது. கொரோனா விட இப்போ தாக்கம் ஜாஸ்தி. கொரோனாவது டக்குன்னு வெளியே தெரிஞ்சிடும், இது வந்தால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லா வகையிலையுமே நம்ம கவனமாக இருக்கணும். மஞ்சள் நிறம் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி அதிகமாகிறது. தங்கம் விலையில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுவது, நல்ல கடல் சார்ந்த வணிகம், நம்ம பால் உற்பத்தி, கால்நடை, விவசாயம் இதெல்லாம் பெருகுவது, தொழில் துறையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அதில் ஊடகத்துறையில் நிறைய வந்து பிரசித்தி பெற்றிருக்கோம். இந்த ஆண்டு வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கும். பொதுமக்களுக்கு நிறைய ஒரு விரக்தி என அரசும் பொதுமக்களுக்கும் அதே போல் மத தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறது, அரசியல்வாதிகளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது, பொதுமக்கள் வந்து போர்க்குடி தூக்குவது, இப்படி நிறைய இக்கட்டான சூழல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த காலகட்டம் வந்து கருப்பு நிற ஆடுகளை வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலவிதமான சிரமங்கள் வந்து நீங்கும். விவசாயிகளுக்கு உதவி பண்ணும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இந்த தடங்கல்கள்லாம் நீங்கும். ஏன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்டாலும் இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல பலன்கள் மாறுபட போகுது. அப்போ இந்த குரு பயிற்சி, இந்த பராபவ வருடத்தில் வரக்கூடிய இந்த சிறப்பான குரு பெயர்ச்சி, அதாவது உச்சமாகக்கூடிய குரு அன்றாட வாழ்வில் நடத்தக்கூடிய ஒரு சாமானிய மக்கள்லேருந்து சாதிக்கும் மக்கள் வரைக்கும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வந்து காணப்படும். அனைத்து வகையிலையும் இதை கடந்து வருவதற்கு தான் சொல்லியிருக்கேன். விவசாயிகளுக்கும் அந்த மாதிரி கருப்பு நிற ஆடுகளை வந்து இந்த கால்நடை வளர்ப்பவர்களுக்கு உதவி பண்ணுவது, வாயில்லா பிராணிகளுக்கு உதவி செய்வது, சேரிட்டி நிறைய வந்து நம்ம தான தர்மங்கள் இயலாதோருக்கு பண்ணுவது, நேர்மையான வழியில் வந்து நடப்பது, கோயில்களில் வந்து புராதன கோயில்களுக்கு போய் உழவார பணி செய்வது, அந்த கோயில்களை வந்து நம்ம புனரமைப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் இவங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொள்வாங்க. அப்போ ஆன்மீகம், அரசியல், அன்றாட இருக்கக்கூடிய பொது ஜனங்கள், அரசியல்வாதிகள் இப்படின்னு பலதரப்பட்ட குழப்பங்களும் நிறைய வந்து சீர்திருத்தங்களும் ஏற்படும், சீர்கேடுகளும் ஏற்படும். இதுகளுக்குள்ளேயே நம்ம வந்து உழன்று நம்ம வந்து வெளிவரக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல். இதை கடந்து வருவதற்கு தான் நம்ம எளிமையான வழிபாடுகள், நம்ம வந்து பரிகாரங்கள்லாம் பின்பற்றி நம் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சிறப்பான குரு பெயர்ச்சி ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் உச்சமலம் பெறப்போகிறார் குரு பகவான். உங்களை பொறுத்த வரைக்கும் 3-12க்குரியவர். எங்களுக்கு வந்து 50-50 இல்லாமல் அவர் நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை, சமமானவர் ஆயிற்றே அப்படின்னு வந்து மகரம் கேட்பது. 7.5 சனி முடிந்து இன்னும் வந்து வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு சிறப்பான ஒரு செயல் நடந்ததுன்னு வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லைம்மா, இன்னுமே வந்து அப்படியே ஸ்ட்ரகிளிங்காகவே போகுது அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு முன்னேற்றம் இருந்தால் கூட அதை வந்து உணர இயலாதவர்கள். உழைப்பின் ராசி இல்லையா, அதனுடைய 2வது இடமே வந்து கும்பம். என்ன தான் வந்து ஒரு பண வருவாய் இது இருந்தாலும் இதை விட இன்னும் கூட ஒரு எக்ஸ்ட்ரா வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தா கூட அதை வந்து உணர இயலாது. 45 வயதுக்கு மேலே தான் பின்னாடி அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா தெரியும் அவங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அது ஸ்திரத்தன்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மகரத்துக்கு அருமையான காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். கடன்னு வேலையை வந்து முடிச்சுக்கொள்ளணும் டிசம்பருக்குள்ளே. இப்போ ஜூனில் வந்து உங்களுக்கு 6ல் இருந்த குரு 7க்கு வருவார். 7ஆம் இடம் என்பது சமுதாயத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், பெரியவர்களுடைய ஒரு நல்ல ஒரு நட்பு, ஒரு ஆதரவு கிடைப்பது, உங்களுக்கான ஆதாயம், லாபம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப்பு, பேர் புகழ், அங்கீகாரம், மரியாதை, தொழிலில் வந்து நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை இதெல்லாம் சொல்லக்கூடியது. மனைவி வழி பெனிஃபிட்டு, மனைவியால் ஆதாயம், மனைவியால் வந்து உங்களுக்கு தோள் கொடுத்து நிற்பது. ஏன்னா கேந்திரத்தில் வந்து 3வது கேந்திரமாக வரக்கூடியது. அப்போ அந்த கேந்திரன்ற இடம்தான் வந்து சிறப்பாக இருக்கணும். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வெற்றி கிடைக்குதா இல்லை எதிரிடத்துல வெற்றி கிடைக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான இடம். கடகம் சொல்லவே வேண்டாம், தாய்மை நிறைந்த இடம். உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து உங்களை தாய் மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியவர்கள். எங்கள் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளையார் சொன்னார் இல்லையா, எங்கள் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா தான் கட்டுவேன். அந்த மாதிரி 7ஆம் இடமே தாய்மை நிறைந்த இடமாக காணப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய மகரத்திற்கு இந்த காலகட்டம் 3-12க்குரிய குருவே வராரு. தொழிலில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? ஊர் மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கலாம், உங்களை டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். குரு வந்தால் உங்களுக்கு வந்து 50-50 தான். நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை. சுபபலன் நிறைய தருவாரா, பாதக பலன் நிறைய தருவாங்களாம் இல்லை. எது எப்போ உங்கள் தசாபதிகளுக்கு ஏற்றாற் போல் இதில் அளவீடுகளை ஏற்றி குறைத்து கொள்ளலாம். இப்போ நல்ல ஒரு தொழில் மாற்றம் உண்டுன்னு சொல்லியாச்சு. தொழிலில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, பாஸ்போர்ட், விசா சிக்கல்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி கிடைப்பது, நல்ல ஒரு பொருளாதார
உயர்வு இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் இப்போ நல்லா கிடைக்கும். புதிய அரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வந்து முயற்சி போட்டு அதை உங்களுக்கு தக்க வைத்து கொள்ளுங்கள். அந்த அரிய வாய்ப்புகளெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் சிறப்பாக வந்து பயணிக்கலாம். இந்த காலகட்டம் பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை, பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வந்து நடக்க மாட்டேது. இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறன்றனாலும் அதுவும் இப்போ கிடைக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை வழி உறவுகளில் இருந்த சிக்கல்கள் நீங்குவது, தந்தையால் ஒரு அனுகூலம், ஆதாயம், தந்தை வழி சொத்துக்கள் இதெல்லாமே கிடைக்கும். ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு பெயர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பது. விரயம்தான் ஆச்சு, எதுவுமே வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு பெனிஃபிட்டாக இல்லைன்றவங்களுக்கெல்லாம் அந்த விரயங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான முதலீடுகளாக மாறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். லாபஸ்தானத்தை பார்க்குறார் குரு 7லேருந்து உங்களுக்கு நல்ல அருமையான லாபம். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருந்தாங்க, அவங்களோட ஒரே பிரச்சனையாக இருந்தது, அதனால் என் சொத்தெல்லாம் பிரிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு நல்ல சொத்துக்கள் பிரித்து கிடைப்பது. நிறைய மாமியார் வழி சொத்து வரணும் நான் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் இப்போ நீங்களே வந்து ஒரு சுயமாக ஒரு தொழிலை வந்து ஆரம்பித்து கொள்வது, நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைப்பது, சகோதர சகோதரிகளிடையே இருந்த பிணக்குகள் நீங்குவது, நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவது, அவங்களால ஒரு ஆதாயம் ஏற்படுவது, நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைப்பது. ஒரு 10 பேருக்கு தான் தெரியும்னா இப்போ வேர்ல்டு முழுக்க நீங்கள் வந்து தெரிவது. நல்ல ஒரு அரசாங்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பதவி பேர் புகழ், இப்போ ஒரு மந்திரி போஸ்ட்டே கிடைப்பது, இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய அருமையான காலகட்டம். மகரம் வந்து வியாழக்கிழமை தோறும் உபவாசம் இருப்பது இன்னும் பலன்களை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். மாலை வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, அது மட்டும் இல்லாமல் 1008 தடவை வந்து ஸ்ரீராம ஜெயம், இது வந்து லிக்கித ஜபம்னுவாங்க, அதை செய்ய செய்ய உங்களுக்கான 6, 9க்குடைய புதனுமே சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடுவார். ஏன்னா உச்சகுருவுடைய பார்வை உங்களுக்கு அந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகரம் சிகரத்தை தொடும், மகத்தான மாற்றங்கள் உண்டு. தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் வேணும். ஏன்னா 2ல் ராகு இருந்து எங்களுக்கு எதுவுமே வந்து இல்லை, நிறைய வந்து எதிர்பாராத விரயங்கள் தான், நிறைய கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கணுன்றவங்களுக்கெல்லாம் நல்ல பொருளாதார வரவுலாம் வரும். திட்டமிட்டு செலவு செய்து கையிருப்பு வைத்து கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் டிசம்பருக்கு மேலே இன்னும் கவனமாக பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்பயே நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு, ஏன்னா குரு 50-50 தான், அதனால் தசாபதிகள்லாம் சிறப்பாக இருக்கும்போது புதிய துவக்கம், தொழில் முதலீடுகள், அதே போல் தொழிலில் விரிவுபடுத்துறது, நல்ல தொழில் கிடைப்பது, ப்ரமோஷன் கிடைப்பது, குழந்தை பாக்கியம், திருமணம், சுப நிகழ்வுகள், வீடு விற்கிறது, வாங்கிறது, செய்கிறது, வண்டி வாகனங்களை மாற்றிக்கொள்வது, நல்ல ஆடை ஆபரணங்கள், அத்தியாவசிய பொருள் சேர்க்கை உண்டாவது, இப்படின்னு உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அற்புதமான உயிர் பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். மகர ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.